மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, விழா பேருரை நிகழ்த்தி நலத்திட்டங்களை பயனாளிகளுக்கு வழங்க இருக்கக்கூடிய நம்ம அதினால் தொட்டு அடிமைகளாய் பொறும்பர்களாய் ஆதிக்க சாதிகளின் சவாரி குதிரைகளாய் தாழ்த்தப்பட்டோர் அல்லுற்று கனவிலே மெழுகாய் பதிவைத்து கிடந்தங்களை மாற்றிட தகதக சிறுநாய் எழுந்தான் உடன் அந்த தகை சார்ந்த அறிஞருக்கு பெயர்தான் அம்பேத்கர். மாநிலம் தூக்கலாம் மனிதர்களை காத்து அவர் வீட்டில போர்க்குடி வேற்றிய நேரம் பெயராய் சீரி பூகமாய் கூட குலுங்கி பழங்குடியினர் நலத்துறையின் சார்பில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் சமத்துவ நாள் விழா. இந்த விழாவின் ஒரு பகுதியாக சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி வட்டத்தில் ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் 14 அன்றைக்கு அண்ணா அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளையொட்டி தமிழ்நாடு அரசு சமத்துவ நாளாக அறிவித்து மாநிலத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செஞ்சு வந்திருக்கு. அதன் அடிப்படையில் இந்த வருஷம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஆயிரக்கணக்கான பயனாளிகளுக்கு இன்றைக்கு பல்வேறு துறை சார்ந்த பயன்கள் வழங்க இருக்கிறது. மேலும் இந்த நிகழ்ச்சி எதுக்காக கொண்டாடணும் அப்படின்னு பார்த்தா, மக்கள் எல்லாரும் ஒன்றா மனிதர்களா வாழணும் அப்படின்ற நோக்கத்தை மக்களிடம் எடுத்து சொல்றதுக்காக தான் சமத்துவ நாளாக நம்ம இன்றைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம். சமுதாய வேறுபாடுகள் இல்லாமல் மக்கள் ஒவ்வொருத்தரும் படித்து முன்னேறி கல்வி பெற்று உயர்ந்த நிலைக்கு போவதற்காக உள்ள அனைத்து வசதிகளும் அரசால் பல்வேறு துறைகளால் செஞ்சு கொடுக்கப்படும். 5வது பிறந்த தினத்தை கொண்டாடுகின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அரசு பொறுப்பேற்ற பிறகு இந்த நாளை சமத்துவ நாளாக கொண்டாட வேண்டும் என்று அறிவித்து அதற்கான அரசாணையை வெளியிட்டு அந்த சமத்துவ தினத்தில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய எண்ணங்களை நடைமுறைப்படுத்துகின்ற வகையில் ஜாதி மத பேதமற்ற ஒரு சமதர்ம சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த விழாவை, அவருடைய பிறந்த தினத்தை
அவருடைய பெருமையை போற்றுவது மட்டுமல்லாமல் அந்த நாளில் பலருக்கு உதவிகளை செய்ய வேண்டும் என்று இந்த நாளை தேர்ந்தெடுத்து இன்று மாநிலத்தின் தலைநகரான சென்னையில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களும் அதேபோல சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பேரன் திரு பிரகாஷ் அம்பேத்கர் அவர்களையும் துணை முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்கள் அதேபோல அரசின் உயர் அலுவலர்கள் கலந்து கொண்ட ஒரு காணொலி காட்சியை நாம் இங்கே ஒளிபரப்பு செய்து அதை கண்டோம். ஆக இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய நாம் அனைவரும் சென்னைக்கே சென்று வந்த ஒரு உணர்வை, சென்னை சென்றால் அந்த அரங்கத்தில் எத்தகைய செய்திகளை நாம் பெற முடியுமோ, எத்தகைய காட்சிகளை நாம் காண முடியுமோ அவற்றையெல்லாம் இங்கிருந்து காணுகின்ற வாய்ப்பினை பெற்றோம். ஆக அப்படி முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்த அந்த திட்டத்தையொட்டி தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களிலும் அந்தந்த மாவட்டங்களில் மாவட்ட அமைச்சர்கள், மாவட்ட ஆட்சியர், அதேபோல உயர் அலுவலர்கள், மக்கள் பிரதிநிதிகளான நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளை கொண்டு மாவட்டத்தில் ஒரு இடத்தில் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தியிருந்தார்கள். அந்த அறிவுறுத்தலின் அடிப்படையில் அதை நிறைவேற்றுகின்ற வகையில் நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தில் இன்று காரைக்குடியில் PLP பேலன்ஸில் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த நிகழ்ச்சியில் தலைமையேற்று உரை நிகழ்த்தி அரசின் திட்டங்களை, முதலமைச்சருடைய எண்ணங்களை, அமைச்சர்களுடைய கனவுகளை நிறைவேற்றுகின்ற ஒரு ஆட்சியாக இந்த அரசை வழிநடத்துகிறார் என்றால் அது மிகையாகாது. அந்த அடிப்படையிலே தான் தொடர்ந்து தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய லட்சியம் என்று பேரறிஞர் அண்ணாவும் உயிரினும் மேலான அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் அதை செயல்படுத்தி வந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த இருவரும் இல்லாத இந்த சூழ்நிலையில் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி அவர்கள் விட்டு சென்ற அந்த கொள்கைகளை, லட்சியங்களை நிறைவேற்றுகின்ற ஒரு தலைவராக, முதலமைச்சராக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் விளங்கி வருகிறார்கள் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். அதனால்தான் இந்த அரசு 2021 பொறுப்பேற்ற பிறகு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்திய திருநாட்டிற்கு அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்து தந்த ஒரு மிகப்பெரிய புரட்சியாளர். அத்தகைய புரட்சியாளருடைய அந்த பிறந்த தினத்தை சமத்துவ தினமாக கொண்டாட வேண்டும் என்று சட்டத்தை நிறைவேற்றி அதை ஆண்டுதோறும் இன்றைக்கு கொண்டாடுகின்ற வகையிலும் அவருடைய பிறந்த நாள் கொண்டாடுவது மட்டுமல்லாமல் அந்த பிறந்த நாளை ஒட்டி பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மாநிலம் முழுவதும் உதவிகளை செய்திட வேண்டும் என்று அனைத்து துறைகளுக்கும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையிலே தான் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் மற்றவர்களும் குறிப்பிட்டு சொன்னதைப் போல 1014 பயனாளிகளுக்கு நம்முடைய மாவட்டத்தில் இன்று இந்த 3,34,70,400 ரூபாய் மதிப்பிலான அந்த நலத்திட்ட உதவிகள் இப்பொழுது வழங்கப்படுகிறது. சற்று முன் நடைபெற்ற அந்த காணொலி காட்சியின் வாயிலாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் 332 கோடி மதிப்பிலான 49,000 பயனாளிகள் பயன்பெறுகின்ற அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள். சிவகங்கை மாவட்டத்தில் நாம் இந்த 1014 பயனாளிகளுக்கு 3,34,00,000 மதிப்பிலான அந்த தொகையை வழங்க இருக்கின்றோம். அந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக அரசுகள் பல மாறினாலும் கொள்கை மாறாத ஒரு அரசு அப்படின்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான அரசாகத்தான் அமைந்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்தேன்.
திருமதி கவிதா, திருமதி அழகுப்பிரியா, அதைத் தொடர்ந்து பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவமனையின் சார்பில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்கப்படுகிறது. வாசுகி, கார்த்திகா, சமாதானம், டாக்டர் சார்பில் காமாட்சி நில உரிமை திட்டத்தின் கீழ் தனியார் மகளிர் நில உரிமை திட்டத்தின் கீழ் காமாட்சி அவர்களுக்கு ரூபாய் 10 லட்சம் அப்படியே எங்கே வாங்கிட்டு அப்படியே சாஸ்திரி மகேஸ்வரி காரைக்குடி, குறிஞ்சி மகேஸ்வரி, கோட்டையூர் மகேஸ்வரி குழு, கோட்டையூர் ரோஜா மகேஸ்வரி குழு, கோட்டையூர் அகல்விளக்கு மகேஸ்வரி குழு, அமராவதி குழு, விநாயகர் மகேஸ்வரி குழு. அதைத் தொடர்ந்து கூட்டுறவு மன்றம், கூட்டுறவு மன்றம் முதல்வர் பாதுகாப்பு இடம் மற்றும் அரசு போன்ற துறைகளில் ஐயா 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 ஒரு எதிர் சூழ்நிலை ஒரு மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி சென்றது. திருமதி ஆனந்தி அவர்களே கலந்து கொண்டு சிறப்பு கொடுக்கக்கூடிய மாவட்ட வருவாய் அலுவலர் ஆகியவற்றை பாதுகாக்க செயலாற்றிக் கொண்டிருப்பவரும் வஞ்சன் பகுஜன் அகாடி கட்சியின் நிறுவனரும்